friends, welcome to my TNPSC. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதிவுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்டா நான் போட்ட ஒரு வீடியோ வெற்றியாளர்களோட 3 ரகசிய திட்டங்கள், அந்த வீடியோ வந்து ஃபுல்லா தெளிவா பாத்துருங்க. அதுல ரெண்டாவது ரகசிய திட்டம் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது மிஸ்டேக் நோட் பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த மிஸ்டேக் நோட் எப்படி எல்லாம் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கறத நான் தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு வெற்றி திட்டம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நோட் எதுக்காக மேக் பண்ணணும்? நம்ம என்னதான் வந்து படிச்சு டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே நம்ம என்ன தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல, அதை வந்து நம்ம திருத்திக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த தவறுகளை நம்மளால திருத்திக்கவே முடியாது. அப்ப தவறுகள் திருத்திக்கணும் அப்படின்னா சும்மா நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டு இதுதான் தப்பு, அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னாலுமே அடுத்த டைம் அந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தவறுகள் தான் நம்ம பண்ணுவோம். அப்ப அதை வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டு தெளிவா இதுக்காகவே போட்டு வச்சுக்கோங்க. அதை மிஸ்டேக் நோட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வெற்றி நோட் அப்படின்னு வச்சுக்கலாமே, எக்ஸாமுக்கான ஒரு வெற்றி நோட் இது. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து 150 150 160 140 இந்த மாதிரி மார்க் வாங்குறீங்க இல்லையா? மார்க் வாங்கினதை விட்டுருங்க. எது எது விட்டீங்களோ, இப்ப 50 கொஸ்டின் வந்து தவறா எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த 50 கொஸ்டின் எதனால தவறாச்சு அப்படிங்கிற காரணத்தை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நிறைய காரணங்கள் இருக்கு. நான் ஒரு 5 காரணங்கள் சொல்றேன். இந்த காரணங்கள் மட்டும் இல்ல, இதுக்கு மேல ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ என்ன காரணங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கொஸ்டின்ல இருக்க கண்டென்ட் படிக்காம இருந்திருக்கலாம். அதாவது படிக்காத லெசன்ல இருந்தோ இல்ல படிக்காத டாபிக்ல இருந்தோ படிக்காத போர்ஷன்ல இருந்தோ அந்த கேள்வி வந்திருக்கலாம். அதனால அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ தவறா போயிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது நிறைய வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி 2 ஆப்ஷனுக்குள்ள 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டு 2 ஆப்ஷன்ல வந்து நின்று கரெக்டா என்ன பண்ணுவீங்க? தவறானதையே சூஸ் பண்ணுவீங்க. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றது, கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக். அது OMR ஷீட் ஆகணும். இப்ப 10வது கொஸ்டினுக்காக நீங்க கொஸ்டினை படிச்சிட்டீங்க, அதுக்கான ஆன்சரை கொண்டு போய் 11வதுல ஷேட் பண்றது, இல்லைன்னா 9வதுல ஷேட் பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் OMR ஷீட்ல பண்றதால நடக்கக்கூடிய தவறுகள். OMR ஷீட்ல தவறே பண்ணக்கூடாது. அதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை டெஸ்ட் எழுதினாலுமே அத்தனை டெஸ்ட்டையும் OMR ஷீட்ல எழுதி பாருங்க. அப்பதான் சின்ன சின்ன தவறுகள் பண்றது எல்லாமே நீங்க இங்கேயே ரெக்டிஃபை பண்ணிடலாம். எக்ஸாம் ஹால்ல அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி OMRல டெஸ்ட் பண்றது, இல்லனா பாத்தீங்க அப்படினா क्वेश्चனை வந்து ஒன்ஸ் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து क्वेश्चनல சரியானது பின்னாடி क्वेश्चन கடைசியா பாத்தீங்க அப்படினா சரியானது எது தவறானது எது அப்படினு அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க சரியானதை பார்த்துட்டு தப்பா சூஸ் பண்றது, தவறானதை பார்த்துட்டு சரின்னு சூஸ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகேவா? ஸ்டெப் போடும்போது இப்ப மேத்ஸ் பாத்தீங்க அப்படினா ஸ்டெப் போடும்போது கூட்டும்போது தவறுகள் பண்றது, கழிக்கும்போது தவறு பண்றது, டிவைட் பண்றப்போ தவறு பண்றது, மல்டிப்ளை பண்ணும்போது தவறு பண்றது, இல்லனா ஆன்சர் வந்து ஃபுல்லா முடிக்காமலே இப்ப வந்து தனிவட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனிவட்டி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா கொஸ்டின்ல முழுத்தொகை கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க தனிவட்டி வரைக்கும் கண்டுபிடிச்சா அதை அப்படியே ஆப்ஷன்ல இருந்து அப்படியே சூஸ் பண்றது. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணாம அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கால தவறுகள் நடந்திருந்தது அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வைங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைம் பிரஷர். அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து முடிக்கணும். ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்க முடியல, இன்னும் இத்தனை கேள்வி இருக்கு அப்படின்னு சரியா கொஸ்டினை தெளிவா படிக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைம் பிரஷரால வந்து அந்த தப்பா எழுதுறது, தெரிஞ்ச கொஸ்டினுக்கே தவறான ஆன்சர் சூஸ் பண்றது, இது வந்து டைம் பிரஷரால நடக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கொஸ்டினை சரிவர படிக்காம பண்றது. இப்ப A to Z கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, சரியானது எதுன்னு கேட்கும்போது நீங்க தவறானதை சூஸ் பண்றது, தவறானது எதுன்னு கேட்கும்போது சரியானதை சூஸ் பண்றது, இந்த மாதிரி. ஓகேவா? சின்ன சின்ன மிஸ்டேக்கள், அதுவும் கொஸ்டினை ஃபுல்லா தெளிவா படிக்காததால பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு 5 காரணங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக் தான். படிக்கலன்னா படிச்சுக்கலாம், சில்லி மிஸ்டேக் இருக்குன்னா அடுத்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். கேள்வியை சரியா படிக்கலன்னா அடுத்து நீங்க ஃபுல்லா படிச்சு எழுதிக்கலாம். டைம் பிரஷர் நீங்க எழுததான் டைம் பிரஷர் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா ஒட்டுக்கா நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து 3 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைமிங்ல நீங்க எழுதுனீங்க அப்படின்னா டைம் பிரஷர் ஃபுல்லா போட்டு அழுத்திரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க தெரிஞ்சதையே தவறா எழுதிட்டு வருவீங்க. இல்ல தெரிஞ்ச கொஸ்டினாவே இருந்தாலும் நீங்க படிக்கிறதுக்கான டைமிங் இருக்காது. ஒரு 50 கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? ஏ பி சி என்ன பண்ணிட்டு வருவீங்க? ஷேட் பண்ணிட்டு வருவீங்க. அப்ப நீங்க படிக்கிறதுக்கான டைமிங் அப்படிங்கிறது கூட அங்க இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாது.
பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், முன்னாடியே ஒவ்வொரு நாளுமே நீங்க இப்போ ஒரு வாரத்துக்கு டெஸ்ட் எழுதுறீங்க, இல்லை ஒரு மாசத்துக்கு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னாலுமே அந்த டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணணும், அந்த டைமிங்கை நோட் பண்ணி 3 மணி நேரம் அப்படிங்கிறத நோட் பண்ணி தான் எழுதணும். அப்போ அடுத்த எப்பயும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகட்டுமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு, அடுத்து ஒரு 5 நிமிஷமா கம்மி பண்ணி கூட என்ன பண்ணிக்கோங்க, 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க. இந்த 5 மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தவிர வேற ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இருக்காது, இருந்தாலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 40 கொஸ்டின், இப்போ 200க்கு 160 வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 40 கேள்வி தவறு அப்படின்னா அந்த 40 கேள்வியை ஒவ்வொரு கேள்வியா எடுத்து எதனால தவறு நடந்தது, இப்போ நான் 5 சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த 5ல எந்த கண்டென்ட்டால அந்த தவறு நடந்தது. படிக்கல அப்படின்னா நீங்க அந்த கண்டென்ட் அந்த டாபிக் ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை வந்து படிக்காத கொஸ்டின் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவா பியான்னு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் இதுவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறதுல அதையும் அந்த கொஸ்டின் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி கையோட அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி கம்மி பண்ணுறது, கேர்லெஸ் மிஸ்டேக், எதனால கேர்லெஸ் மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிறத அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டைம் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டைம் ப்ரெஷரால இந்த கொஸ்டின் நான் தெளிவாக அட்டன் பண்ணல, தெரிஞ்ச கொஸ்டின் ஆனால் தவறாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டைம் ப்ரெஷர். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போது அந்த டைம் ப்ரெஷர் இல்லாமல் எழுதி பழகுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வியை சரியா படிக்காததால தவறு நடந்தது அப்படின்னா அடுத்த டைம் நீங்க டெஸ்ட் எழுதும்போது ஒவ்வொரு கேள்வியும் தெளிவா படிச்சு, அந்த 200 கேள்வி இருக்குன்னா 200மே A to Z தெளிவா படிச்சுட்டு தான் நீங்க எழுதணும். அப்ப அந்தந்த காரணங்கள் அந்த 40 கேள்வியும் கேள்வியை ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கான காரணங்கள் கீழே எழுதி வச்சுக்கோங்க. தென் அதை வந்து அதுக்கான ஆன்சர் ஃபுல்லா தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப படிக்காத கொஸ்டின்னா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. ஆன்சரை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கான ஃபுல் டீடைல்டு தேவை கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிற விஷயங்கள், இப்ப AB 2 கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா அந்த ஏக்கான விளக்கம் என்ன, பிக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படின்னா எதனால மிஸ்டேக் அப்படிங்கிறது, அந்த மிஸ்டேக் இப்போ OMR ஷீட்டில் தப்பா பண்ணிட்டு அப்படின்னா OMR ஷீட் மிஸ்டேக் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த டைம் OMRல கரெக்டா பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ இந்த மிஸ்டேக் எல்லாமே எழுதி வச்சிட்டீங்க, இதனாலதான் இந்த கேள்வி தப்பு அப்படிங்கிறது. இப்ப 40 கேள்விக்கு நீங்க ஃபுல்லா எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப மேக்ஸ்ல வந்து ஃபார்முலா தவறா போச்சு, அதனால அதுக்கான ஆன்சரே தப்பா போச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாவே போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டின் எழுதி அந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலாவை கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க, போதும். நீங்க அடுத்தடுத்து நீங்க ஸ்டெப் போடும்போது நீங்க ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம் எக்ஸாம்ல, அதுக்காக அங்க உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து இலக்கண பகுதியில ஏதோ ஒரு இதுக்கு இலக்கண குறிப்பு எழுதுறீங்க, தவறா எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கண குறிப்பு என்னங்கிறத மட்டும் எழுதுங்க, அதுக்கான டெஃபினிஷன்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? என்னென்ன நமக்கு வேணுமோ, என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ, எதனால மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. இந்த நோட் பண்ண விஷயத்த டெய்லியும் படிக்கணுமா மேம் அப்படின்னா தேவை கிடையாது. எப்போ படிக்கணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்க, அதுக்கான அந்த மிஸ்டேக் எல்லாமே நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மிஸ்டேக் நோட் பண்ணும்போது என்ன ஆயிரும், அது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்ப அடுத்த டெஸ்ட் எப்ப எழுதுறீங்களோ, ஓகேவா, சோ அது ஒரு வாரம் ஆகட்டும், 2 வாரம் ஆகட்டும், இல்ல 1 month கூட ஆகட்டுமே, அடுத்த டெஸ்ட் எப்ப எழுதுறீங்களோ அதுக்கு முன்னாடி, டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே புரட்டி பார்த்துருங்க. அப்ப அடுத்த டெஸ்ட்ல முன்னாடி பண்ண டெஸ்டோட அந்த மிஸ்டேக்ஸ் எதையுமே பண்ணாம பண்ணுங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு போகணும். மிஸ்டேக் நோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஏன் மேம் டெஸ்ட் எழுதியாச்சு அடுத்தடுத்து போக வேண்டியதானே, இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா தவறுகள் என்ன அப்படிங்கிறத திருத்திக்காமல் அடுத்த நிலைக்கு உங்களால் போகவே முடியாது. போனீங்க அப்படின்னாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், தவறுகள் என்ன அப்படிங்கிறத திருத்திக்கிட்டு போய் தான் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் உங்களால் வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும். ஓகேவா? ஸோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதை வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்தடுத்து போங்க. இந்த 5 விஷயங்கள் இது போக ஏதாவது விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதன் வந்து நீங்க அந்த கேள்வியோட நோட் பண்ணி அதை இதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே போகணும். இந்த மாதிரி கம்பல்சரியா ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அந்த மிஸ்டேக் நோட்ல எழுதி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படிக்க போங்க. ஓகேவா?
இந்த வீடியோ கம்பல்சரியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வீடியோஸில் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நல்லபடியாக படிங்க, தெளிவாக படிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்தெந்த மிஸ்டேக் பண்ணாலுமே, மிஸ்டேக் பண்ணுறது தவறு கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வந்து எல்லாருக்கும் இயல்பான ஒன்று தான். அடுத்தடுத்து அதை தொடர்ந்து பண்ணாமல் இருக்கணும், அதுதான். ஓகேவா? ஸோ தொடர்ந்து பண்ணாமல் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்தடுத்து போங்க. இந்த டைமே கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கிடணும். அதுக்கான முழு முயற்சியோட நீங்கள் வந்து பயணிக்க ரெடி ஆகுங்க. உங்களுக்கு துணையாக நாங்களும் இருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் எங்கள் சைடு வந்து கொடுக்க முடியுமோ நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம். நீங்கள் வந்து படித்தா மட்டும் போதும். ஓகேவா? நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.